சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட 2 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மும்பைக்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 160 பயணிகள் உட்பட 168 பேருடன் இன்று அதிகாலை 4:40 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டுபிடித்தார். இதனையடுத்து விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. விமான பொறியாளர் குழுவினர் விமானத்தில் ஏறி பழுதடைந்த இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு 2 மணி நேரம் தாமதமாக இன்று காலை 7:45 மணிக்கு விமானம் சென்னையிலிருந்து மும்பைக்கு புறப்பட்டுச் சென்றது. இதேபோல் சென்னையிலிருந்து கொச்சி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் தனியார் பயணிகள் விமானம் 84 பயணிகள் உட்பட 90 பேருடன் இன்று காலை 6:30 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்தார். இதனையடுத்து அந்த விமானம் காலை 7:15 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் விமானத்தில் இருந்த 90 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.